இன்றைக்கி வீடியோவில் இந்த மாட்டோட சேல்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மாட்டோட டீட்டெயில்ஸ் என்ன, ரேட் என்ன, எல்லா விவரங்களையும் நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்துச்சின்னா மாட்டை வந்து விலை பேசி வாங்குங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஆரியூர் அப்படிங்கிற ஊரில் தான் மாடு நிற்கிது. 6 பல்லு தரத்தில் சுழி சுத்தமான மாடு. கை கால் எந்த குறைகளும் கிடையாது. நல்ல தெளிவான மாடு தான். ஒரு கிடை மாடு அப்படின்னே சொல்லலாம். கிடை மாடு, காட்டு மாடு அப்படிங்கிறது, காட்டு மாடுகளுங்கிறது காடுகளை சார்ந்து, ஒரு மனிதரை சார்ந்து இல்லாமல் காடுகளை சார்ந்து இருக்கிறதுனால அதை காட்டு மாடு அப்படின்னு சொல்கிறோம். கிடை மாடு ஒரு இடத்துல அப்படியே கிடையா மாடுகளை போட்டு வளர்க்குறத நம்ம கிடை மாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பகுதி மாடை அந்த பேர்களை சொல்லி நம்ம கூப்பிட்றோம். அந்த மாதிரி இந்த மாட்டோட ப்ரீட் அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவக்கோட்டை அந்த ஏரியாக்கள், அதாவது கிழக்கத்தி மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைனேஜை சேர்ந்த ஒரு மாடு. ஒரு 20-30 மாடுகளுக்கு மத்தியில் வளர்ந்த ஒரு மாடு. கிட்டத்தட்ட கிடைக்கு ஈக்குவல் தான். அந்த மாதிரியான ஒரு மாடு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு. இன்னும் வாடியோ வெளிவரட்டோ வடமோ எதுவுமே வந்து கொண்டு போகலை. பழக்குவாடி கூட அவுக்காத மாடு. மூக்குமே இன்னும் குத்தலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாட்டை நேரில் போய் பாருங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் ஆரியூரில் தான் மாடு இருக்குது. மாட்டோட ஓனர் நம்பரை நான் டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். மாட்டை நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாங்குங்க. மாட்டுக்கு எதிர்பார்ப்பு விலையா ஒரு 45,000 ரூபாய் வந்து சொல்கிறாரு. முடிவான விலை இல்லை நண்பா, நேரில் வரட்டும், அனுசரித்து கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஒரு வேளை மூக்கு குத்தாத மாடாக வேணும், வீட்டில் சாஃப்டாக இருக்கணும், அதாவது அமைதியாக இருக்கணும், எந்த பதட்டம் அப்படி இருக்கக்கூடாது, யாரையும் வந்து பாய்ச்சல், வீட்டில் வந்து பாய்ச்சல் குணமே இருக்கக்கூடாது நண்பான்னு விரும்புனீங்கன்னா இந்த மாடை செலக்ட் பண்ணலாம். மூக்கு கயிறே போடாமல் ரொம்பவும் அமைதியாக வீட்டில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆசையாக வளர்க்குறதுக்காக வாங்கினது தான். மாடு வந்து ஊருக்கு போகிறதுனால ஊருக்கு போயிட்டார் அவர். மாடை வாங்கினவர் ஊருக்கு போயிட்டார். அதனால் பார்த்துக்க முடியாமல் இப்போ கொடுத்துர்லாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ரொம்பவுமே ஆசையாக தேடி பிடிச்சி வாங்கின மாடு. நமக்கு தெரிஞ்ச மாடு தான். நம்ம நண்பர்கிட்ட தான் மாடு இருக்குது. அந்த மாடை எடுக்கும் பொழுதுமே நமக்கு வந்து தெரியும். பார்க்கலாம். யாருக்காவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நேரில் போய் பாருங்கள். யாரும் ஃபோனில் பார்த்துட்டு அட்வான்ஸ் போட வேண்டாம். நேரில் போய் சுழி சுத்தமாக இருக்கா, உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்கா, மாடு நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு இருக்குதாங்கிறது எல்லா விவரத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நேரில் விலையை பேசி மாட்டை வந்து வாங்குங்க. யாரும் ஃபோனில் அட்வான்ஸ் பண்ணாதீங்க. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, நிறைய நண்பர்கள் என்கிட்டேயுமே நம்ம மாடுகள் எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் போடும்போதே நம்ம வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு அட்வான்ஸ் போட்டுருவாங்க. 1 வாரம் 10 நாள் இந்த மாதிரி மாடை பார்க்க வரமாட்டாங்க. பார்த்துக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டில் இருப்பாங்க. நம்ம தான் அட்வான்ஸ் பண்ணிட்டோமே, பொறுமையாக எடுத்துக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தர் மாடை கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒன்று பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஏதோ எக்ஸட்ரா எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அவங்களால முடியாத சூழ்நிலைக்கு தான் அவங்க வந்து மாட்டை கொடுப்பாங்க. நீங்கள் அட்வான்ஸ் போட்டு லேட் பண்ணும்பொழுது அது அவங்களுக்கு தொந்தரவாக வந்து அமைஞ்சிரும். அதனால் தயவு செஞ்சு, இன்னொரு விஷயம், மாடு நீங்கள் நினைக்கிற மாதிரியே வீடியோவில் பார்க்குற மாதிரியே நேரில் இருந்துராது. அதனால் நேரில் போய் பார்த்து வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.